Hi friends, வெல்கம் டு லேர்ன் தமிழ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நம்ம ஏற்கனவே நிறைய விடுகதைகள் போட்டிருக்கோம். அதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் விடுகதைகள் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் பாருங்க. இன்னும் நம்ம சேனல்ல தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய புது புது சுவாரஸ்யமான வீடியோக்கள், பழமொழிகள், விடுகதைகள், சொல் விளையாட்டுகள், இந்த மாதிரி பொது அறிவு வினாக்கள் எல்லாமே வரப்போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் டெய்லி நைட் 8 மணிக்கு வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த விடுகதைகளை யாரெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முதல் விடுகதை, நெட்டை அக்கா தாக்குகிறாள், குட்டை அக்கா தாங்குகிறாள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் உரல், உலக்கை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். சிகப்பு உருவக்காரன் நீளமாய் எரிவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் கேஸ் சிலிண்டர். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். வெள்ளை நிறம் உடையார், ஒருவர் இனிப்பார், ஒருவர் கரிப்பார், அவர்கள் யார்? இந்த விடுகதைக்கான பதில் சர்க்கரை, உப்பு. இப்போ அடுத்த விடுகதை பார்த்திடலாம். பிறக்கும் போது சுருண்டி இருக்கும், பிறந்த பின் பிரிந்திருக்கும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வாழை இலை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். கிண்ணி போல பூ பூக்கும், கிள்ளி முடிக்க உதராது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் ஊமத்தம் பூ. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். நேரம் கண்டு இறையும், நெடுந்தூரம் பரவும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சங்கு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். பொன் நகையால் பூட்டிருக்கும், சொன்னதை எல்லாம் உள்ளிழுக்கும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் காது. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். மலைகள் பிறந்த நாட்டிலே இலைகள் கவிழ்ந்த மரம், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தென்னை மரம். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். தன்னை அழித்தவளை தானே அழித்திடுவாள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் விஷம். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். தன்னை தானே பலி கொடுப்பான், மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பான், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் மெழுகுவர்த்தி. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். எங்க வீட்டு எருமைக்கு வருடம் ஒரு மேய்ச்சல், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கூரை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். பற்கள் பல உண்டு, கடிக்க மட்டும் தெரியாது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சீப்பு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். நன்றாக சுமை தாங்கும், நன்றாக உதை வாங்கும், அது என்ன?
இந்த விடுகதைக்கான பதில் கழுதை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். திரண்டு வந்த மக்கள் ஒரே திசை நோக்கி பார்க்கிறார்கள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சினிமா. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வைக்கோல் நெல். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். தட்டினால் பரப்பான், தடவினால் சாவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் கொசு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். தண்ணீர் இல்லாமல் வளரும், தரை இல்லாமல் படரும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தலைமுடி. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பத்தி பார்க்க போறோம். தண்ணி இல்லா குட்டையிலே தத்தளிக்கும் கெண்டை மீன், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் நாக்கு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். தங்க மாம்பழத்தை திங்க முடியவில்லை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் நெருப்பு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். தலை இல்லை, இடை இல்லை, கையுண்டு விரல் இல்லை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சட்டை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். தலையில் முளைத்திருக்கும் இலையில்லா மரம், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் மான் கொம்பு. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு அது மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து தினமும் வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்றேன். இந்த விடுகதைகள்லாம் யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.